அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஆட்டு மூளை ரெசிபிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்பவே ஈஸியா எக் பொடிமாஸ் டைப்ல ஹெல்தியான டேஸ்டியான மூளை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 ஆட்டு மூளை எடுத்திருக்கேங்க. பாருங்க, ஆட்டு மூளை இப்படிதான் இருக்கும். இதை நான் 2 மூளை எடுத்திருக்கேன். இதை நாம ஜஸ்ட் 2 கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நான் 2 கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணியை இந்த மூளை முங்குற அளவு நம்ம ஊற்றி வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணுங்க. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி வச்சு ஓரமாக வச்சிடலாம். அந்த பிரெயின் அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த 2 மூளைக்கு 4 முட்டை, 4 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சு 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுறேன். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த மூளையை நம்ம எடுத்துடலாம். இப்போ தண்ணி நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் இந்த மூளையை எடுத்துடுறேங்க. நம்ம மூளையை ரொம்ப கசக்கிலாம் கழுவ தேவையில்லை. ஜஸ்ட் லேசாக இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணாலே போதுங்க. அது ஈஸியாக க்ளீன் ஆயிரும். இப்போ நாம் இந்த சுடுதண்ணிலேருந்து இந்த மூளையை எடுத்துருவோங்க. எடுத்துட்டு இதில் இருக்க வேஸ்டான இந்த எக்ஸஸ்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேங்க. போதும். ரொம்ப மூளையை கசக்கி கழுவ தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி இப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணாலே போதுங்க. சூப்பரா இப்போ நம்ம மூளையை கழுவியாச்சு. அதுக்கப்புறம் இந்த வதங்கின வெங்காயத்துல நான் இந்த மூளையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் பொடிசா நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தோட இந்த மூளை, இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மசாலா அந்த வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாம இந்த எடுத்து வச்ச 4 முட்டையும் உடைச்சு ஊத்திடலாம். இப்போ நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி கிளறி இந்த முட்டை நல்லா பொடிமாஸ் ரேஞ்சில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மூளையும் அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆயிரும். லாஸ்ட்ல இறக்க போகும்போது நாம மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனல் டச் கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவிடலாம். தூவிட்டு இப்போ நம்மளுக்கு சூப்பராக மணமணக்கும் மூளை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை பொரியல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட நம்ம இந்த மாதிரி மூளையும் போட்டு செஞ்சு கொடுக்கும் போது மூளை பிடிக்காதவங்க கூட இந்த மூளை முட்டை பொரியல் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. இப்போ நாம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்ட்டு. இது அவ்வளோ சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்குது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முட்டை பொரியல்லையும் இந்த மூளையை சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்குங்க. இந்த ஆட்டு மூளையோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் டேமேஜ்ல இருந்தும், அது மட்டும் இல்லாம பிரெயினையும் இது ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. மெமரி பவருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த மூளை முட்டை பொரியலை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளுக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.